தொலைபேசி எண்ணுக்கோ இல்லை என்னுடைய எண்ணுக்கோ தொடர்பு கொண்டால் இந்த இடம் நேரத்தை முடிவு செய்து கொள்ளலாம். நாளை காலை 9 மணி அளவில் தொடர்பு கொண்டால் அதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதற்கு பிறகு நாம் அந்த இடத்திற்கு அழைக்கிறோம். நாம் உட்கார்ந்து ஒரு முறை நல்ல வாய்ப்பாக இருக்கும்போது அவர் பேசுவதை நாம் கேட்டு போகிறோமே தவிர நாம் அவருக்கு சொல்ல வேண்டிய சொல்ல முடியாது. அதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே நீங்கள் இந்த 2 செய்திகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, புரட்சியவாதிகள். உலகின் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை தனித்தமிழ் ஈழ தாகத்தை எந்த சக்தியாலும் ஒடுக்கி போட்டுவிட முடியாது என்று சொன்ன தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை வணங்கி, செந்தமிழே உயிரே நருந்தேனே என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று இந்த தமிழினத்தின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ வேண்டிய வாழ்க்கையை துறந்துவிட்டு அடக்குமுறை சட்டங்களால் அவ்வப்போது சூறையாடப்பட்டு இன்றைக்கு வேலூர் வெஞ்சிரையிலே வாடிக்கொண்டிருக்க என்னுடைய அருமை மருமகன் செந்தமிழன் சீமானி வாழ்கின்ற வேலூர் திசை நோக்கி வணங்கியும், இந்த அறிவுசார் மன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்கள் அறிவு களஞ்சியம் அண்ணன் தியாகு அவர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை பதிவு செய்து கொள்கிறேன். எல்லா அம்மாக்களையும் போலத்தான் எங்க அம்மா அற்புதமும் அறிவை பெற்றெடுத்தார். உலகில் எல்லா அம்மாக்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆனால் எங்க அம்மா மட்டும் ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக அழுது கொண்டே இருக்கிறார்கள். இப்படிதான் கடந்த முறையும் நான் மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு நடத்திய போது அந்த அவையில் உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியாம அமர்ந்து விட்டேன். அது போன்ற தவறை இந்த முறை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன். எங்க அம்மா என்ன பாவம் செஞ்சார்? ஏன் இன்னும் அழுது கொண்டிருக்கிறார்கள்? எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பது போல் இந்த அம்மாவும் சந்தோஷமா இருக்கணுமா அம்மா? ஆனால் சமூகமும் அரசு அதிகாரமும் அதற்கு உடன்படவில்லை. சிறையில் அறிவாழ்கிறார், வெளியில் எங்கள் அம்மா தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லி அழுவது? யாருக்கும் தேவையில்லை. முதல் முறையாக எங்கள் அண்ணன் தியாக அவர்கள் ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். பார்ப்போம், இந்த முயற்சியாவது எங்கள் தம்பிகளை உயிரோடு வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆனந்தத்தோடு நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று அந்த வைக்க நான் வேண்டுகோளாக வைக்கின்றேன். அவன் குற்றமற்றவன், அறிவு குற்றவாளி இல்லை. அது மட்டுமல்ல, எல்லாரும் 10 மாதம் சுமந்து பெற்றது போல் அம்மா பெற்றது அம்மாவுக்கு தெரிந்தது. அவன் பெரிய அறிவாளியாக வருவான், பெரிய விஞ்ஞானியாக, மிகப்பெரிய ஒரு உலகத்திற்கு வெளிச்சம் தரக்கூடியவனாக வருவான் என்ற நம்பிக்கையோடு பிறந்தவுடன் அவனுக்கு பேரறிவாளன் என்று கூற பெயர் வைத்தார்கள். அவன் உலகை அறிந்து கொள்வதற்கும் உலகில் சிறகடித்து பறப்பதற்குமான ஒரு சூழலில் இருந்தபோது, அவன் இளைஞனாக இருந்தபோது அவனை சட்டங்களும் சந்தர்ப்ப சூழல்களும் சிறைக்குள் சிறைப்படுத்தி விட்டன. அவன் வாழ்வை சிறைப்படுத்தி இருக்கிறது. அவன் சிறைக்குள் வாழ்கிறான். ஆனாலும் சிதைந்து விடாமல் இன்றைக்கும் தன்னுடைய எழுத்து வன்மையால் தான் வஞ்சிக்கப்பட்டதை இந்த உலகுக்கு உணர்த்துகின்ற வகையில் எந்த ஒரு சிறு அச்சமும் இன்றி தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் பொய்யானவை, மோசமானவை, புனைக்கப்பட்டவை என்பதை
தெள்ளத் தெளிவாக தன்னுடைய முறையீட்டு மலையிலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அறிவு என்பது தன்னிடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்பதை உலகுக்கு வெளிச்சம் காட்டும் விதமாக தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்துவன்மை அவன் முன்னிலைப்படுத்தி வந்திருக்கிறான். அச்சப்படவில்லை, துணிவோடு இருக்கிறார். அந்த துணிவை நான் வணங்குகிறேன், போற்றுகிறேன். அறிவு போன்ற ஒரு பிள்ளையை பெற்றதற்கு இந்த தாயும் பெருமைப்பட வேண்டும், நாமும் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அடக்குமுறை சட்டங்களை கண்டு நாமும் அஞ்சவில்லை, அறிவும் அஞ்சவில்லை என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. இந்த பெருமையை நாம் போற்றி புகழ வேண்டும். அறிவு குற்றமற்றவன் என்பதை சட்டமும் சட்ட வல்லுநர்களும் அறிந்திருக்கிறார்கள். என்றாலும் அவன் குற்றவாளியாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஏன் குற்றவாளியாக்கப்பட்டான் என்றால், ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள், கொல்லப்பட்டவன் சிறிது நேரத்துக்கு முன்னால் இந்த அவையினுடைய தலைவர் சொன்னதை போல் கொல்லப்பட்டவன் ஆண்டியா அரசனா என்பது பார்வையல்ல, கொல்லப்பட்ட கொலை அரிதிலும் அரிதானது என்று சொல்லுவதற்கும் இது வாய்ப்பில்லை. தடா சட்டத்தையும் புடா சட்டத்தையும் ஒப்பிட்டுவிட்டு அண்ணன் அவர்கள் இங்கே தெளிவான ஒரு உரையை விளக்கினார்கள். ராஜீவ்காந்தியை கொலை செய்தது மிகப்பெரிய பாதக செயல் என்பதை போல மிகைப்படுத்தி என் தம்பி அறிவோடு சேர்ந்து 7 வரையும் தூக்கு கட்டளையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்களே, இந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தது. ராஜீவ்காந்தியை கொன்றவரெல்லாம் அந்த சம்பவத்தின் போது இறந்து விட்டார்கள். மீதம் இருக்கிறவரை என்கவுண்டர் என்கிற பெயரிலே ஆங்காங்கே வேட்டையாடி சுட்டு சாய்த்து விட்டார்கள். இருந்தும் மீதமுள்ளவரை ஏதாவது சம்பந்தப்படுத்தி அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி ஏதாவது தண்டனை வழங்கியே ஆக வேண்டும் என்கிற அதிகார வெறி, அந்த வெறியை தனித்துக் கொண்டிருக்கிறது அதிகார வர்க்கம். அதை நம்மால் அனுமதிக்க முடியாது. இந்திரா காந்தியை கொலை செய்தவர்களுக்கு இந்த தேசத்தில் என்ன பதவி என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்திரா காந்தியை கொலை செய்தவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார்கள். நாங்கள் அதை தவறாக சொல்லவில்லை. ஆனாலும் அப்போது சொல்லப்பட்ட காரணத்தை நினைவில் வைத்து சொல்லுகிறேன். ஊடகங்கள் வந்த செய்தியை எப்படி நான் சொல்லுகிறேன். இந்திரா காந்தியை கொலை செய்ததற்காக சீக்கிய அமைப்பு என்று சொன்னது, எங்கள் மத உணர்வுகளை புண்படுத்திய இந்திரா காந்தியை நாங்கள் கொல்லவில்லை, எங்கள் மத உணர்வுகளை புண்படுத்திய இந்திரா காந்திக்கு மரண தண்டனை வழங்கினோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் எங்கள் மக்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த ராஜீவ் காந்திக்கு நாங்கள் மரண தண்டனை வழங்கினோம் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஆனால் நாம் சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த கொலையை நாம் செய்யவில்லை. இதுதான் உண்மை. அதை செய்தது காங்கிரஸ்காரன். அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் உயிரோடும் இருக்கார்கள், இறந்தும் போய்த்தார்கள். உயிரோடு இருக்கிற சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் விட்டு வச்சுவிட்டு ஒன்று அறியாத அப்பாவிகளை சிறையில் அடைத்து வைத்துக் கொண்டு தூக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை கேட்பதற்கு உலகில் மிக மனித உரிமை அமைப்புகள் ஏராளமாக தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய அல்லது இந்த அநியாயத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல், இந்த அநியாயத்தை தட்டி கேட்டு அவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோகம், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம். அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் அல்ல. தமிழர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த தமிழர்களுடைய உயிரை பற்றி கவலைப்படுவார்கள். இந்த தமிழர்கள் இந்த பாவமும் செய்யவில்லை. தமிழகத்தில் நிகழ்ந்து போன ஒரு சோகத்தை தவிர தமிழர்கள் யாரும் செய்யவில்லை. அதன் ராஜீவ்காந்தி கொலையின் பின்னால் இருக்கின்ற லாப நஷ்ட கணக்கு யாருக்கு இருக்கிறது என்று திட்டமிட்டு பார்த்தோமேயானால் அதில் இருக்கிறவர்கள் யாரை அந்த பலனை அனுபவித்தவர்கள் உயிரோடும் இருக்கிறார்கள், இறந்தும் இருக்கிறார்கள். ஏன் நரசிம்மராவ் விட்டு வைத்தார்கள்? ஜெயின் கமிஷன் சொன்ன ஏன் சுப்பிரமணிய சாமியை விசாரிக்கவில்லை? ஏன் சந்திராசாமியை விசாரிக்க மறுக்கிறார்கள்? சந்திராசாமியை உயிரோடு பாதுகாப்பாக வைத்திருக்கிற காங்கிரஸ் அரசு பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். காங்கிரஸ் அரசுக்கு இந்த பொறுப்பு இல்லையா? தெரியும். சந்திராசாமியை விசாரித்தால் காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் வந்துருவாங்க தெரியும். தெரிஞ்சுதான் அவங்க நம்ம மறைச்சு வச்சிருக்காங்க. ஆகையை நான் சொல்கிறேன் தோழர்களே, நம்மை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கவர்களுக்கு காக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லை. இந்த 70 குறைந்தபட்சம் ஏதாவது குறைந்தபட்ச தண்டனையோடு அவரை நிறுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உணர்வு இல்லை, அக்கறை இல்லை, துப்பில்லை.
உங்களுக்கு தான் துப்பம் திராணியும் திறமையும் இல்லையே, விட்டு இறங்க வேண்டியதானே என்று கேட்க வேண்டிய நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு மாற்றாக யார் வருவார்? அதற்கு தான் தோழர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் கூவி கூவி அடைக்கிறோம். மாற்றாக யார் வர வேண்டும்? இந்த அயோக்கியர்களுக்கு மாற்றாக நாம் வளர வேண்டும். மாற்றாக ஒரு தமிழ் தேசியம் வளர வேண்டும். இந்த அயோக்கிய சக்திகளுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசியம் வளர்ந்தால்தான், தமிழ் தேசிய அரசு அமைந்தால்தான் நாம் இந்த தேசத்தில் உள்ள தமிழர்களுக்கு இழைக்கப்படுகிற வஞ்சகத்தையும் அயோக்கியத்தனத்தையும் நம்மால் தூக்கி தூர வீச முடியும். இதை சொன்னால் எங்களை தீவிரவாதிகள் என்றும் வன்முறையாளர்கள் என்றும் எங்கள் தீவிரவாதத்தை தூண்டுகிறவர்கள் என்றும் எங்கள் மீது பழியை சுமத்தி எங்களை சிறை கொடுமைகள் அடைக்கின்ற பணியை அதிகார வர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதற்காகவெல்லாம் நாங்கள் அச்சப்படுவதில்லை, நாங்கள் அச்சப்பட போவதும் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய உரிமைகளை பெற்று அடைகிற வரை எங்களுடைய குரலை உயர்த்தி கொண்டிருப்போம். அதற்கு தான் எல்லாரையும் நாம் தமிழர்களாக ஆகுங்கள், தங்களை தாங்கள் தமிழர்களாக நினைத்துக் கொண்டு இருக்கின்ற எல்லோரையும் முதலில் நீங்கள் தமிழராகுங்கள். நீங்கள் தமிழராக ஆகிவிட்டால் யாரும் வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தோமே, அவர் வந்து காப்பாற்ற மாட்டாரா? இவர் வந்து காப்பாற்ற மாட்டாரா? இவர் வந்து மிகப்பெரிய பிரளயத்தை உண்டாக்க மாட்டாரா? அவர் வந்து மிகப்பெரிய பிரளயத்தை, ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் உருவாக்கி இந்த மக்களை கொள்கின்ற அந்த மிக மோசமான போரை நிறுத்திவிட மாட்டாரா என்று ஏங்கி ஏங்கி நாம் எதிர்பார்த்து ஏமாந்து போன அந்த நிலையை மாற்றி அமைப்பதற்காகத்தான் நாம் தமிழர் என்று ஒரு இயக்கத்தை என்னுடைய மருமகன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த இயக்கத்தை தொடங்கவில்லை. அதற்கான விளம்பர மேதையாக இதை நான் பயன்படுத்த தயாராக இல்லை. என்றாலும் தமிழர்களுக்கு உணர்வு வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். தமிழர்கள் ஏன் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும்? நாங்கள் எங்கள் இயக்கத்துக்கு வாருங்கள், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போது உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஏதாவது வாய்ப்பு தருகிறோம் என்று சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழர்களாக உணர்வு பெற்று இருங்கள், ஆங்காங்கே தமிழர்களாக இருங்கள். எங்களோடு வந்து இணைந்து கொள்ள வேண்டாம். ஒரு பிரச்சனை என்று வரும்போது, இதுபோல் அறிவுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை தீர்க்கக்கூடிய சக்தியாக நாம மாற வேண்டும் என்கிற போது நாம் ஒன்றாக இருந்தால் தான் முடியும். நாம் ஒன்றாக இருந்தால் இது போன்ற அக்கிரமங்கள் வென்றாகிவிடும், நிச்சயமாக வென்றுவிடும். நம்மால் வெல்ல முடியும். வெல்ல முடிய இடத்தில் இருந்தும் நாம் இன்னும் வெல்லாமல் இருக்கிறோம் என்றால் வெளியிலிருந்து வந்த சக்திகளை நாம் ஆளவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதன் விளைவாக மிகப்பெரிய